99 வயசுல இறந்து போன அப்பா கையில இருக்க வைர மோதிரத்தை சொத்து பங்கா எடுத்துக்கலான்னு 2 அண்ணனுங்களும் கையில இருக்க மோதிரத்தை சோப்பு போட்டு பாக்குறானுங்க, எண்ணெய் போட்டு பாக்குறானுங்க, கையை அறுத்துடலான்னு பாக்குறானுங்க. ஆனா மோதிரம் வரவே மாட்டேங்குது. இவங்க நகையை ஒரு ரவுடி கிட்ட வித்திருப்பாங்க. அவன் ஐடியா கொடுக்குறான், வைர மோதிரம் தானே, எரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒன்றும் ஆகாது, உங்க அப்பாவை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த மோதிரத்தை எடுங்கன்னு உடனே வெளியில ஊர்க்காரங்களும் கூடி இருக்காங்க. அவங்க அப்பா பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போய் வைக்கிறானுங்க. அவங்க அப்பா கையில இருக்க மோதிரத்தை மறைச்சுதான் வச்சிருக்கானுங்க. ஊர்ல இருந்து வந்த சொந்தக்கார பையன் பாடியை தூக்கும் போது எங்க தாத்தாவை என்னை விட்டு கொண்டு போகாதீங்கன்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனை அடிச்சதுல கீழே விழும் போது அவங்க அப்பா கையில இருக்க மோதிரத்தை ஊர்ல இருக்க எல்லாருமே பாத்துடுறாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு கடைசி மரியாதை செஞ்சு தகனமும் பண்ணிடுறாங்க. சரி அப்பயாவது மோதிரத்தை எடுக்கலான்னு பார்த்தா அவங்க சித்தப்பா சொல்லிடுறாரு, அடுத்த நாள் காலையில காக்காக்கு சோறு வச்சு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாண்டா நம்ம அதுல இருக்க அஸ்தி எல்லாம் எடுக்கணும், அப்போ மோதிரத்தை எடுத்துக்கோங்கன்னு. அடுத்த நாள் குடும்பமே சேர்ந்து காக்காக்கு சோறு வச்சு பாக்குறாங்க. காக்கா சாப்பிட்ட பாடா இல்லை, இது ஒரு 2-3 நாளா போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து சிசிடிவி கேமரா செட் பண்ணி அந்த வைர மோதிரத்தை யாரும் எடுக்காம பாத்துக்கிறானுங்க. கடைசியாக அவங்க சித்தப்பா ஒரு பரிகாரம் சொல்றாரு. அதை பண்ணிட்டு அவங்க அப்பாவை எரிச்சி இடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பானையில் அஸ்தி எடுக்கிறதுக்கு மொத்த குடும்பமும் இருக்கு. குடும்பத்தில் இருக்கவங்களாம் அஸ்தி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த 2 அண்ணனுங்க மட்டும் வைர மோதிரத்தை தேடிக்கிட்டே இருக்கானுங்க. எவ்வளவு தெரியும் மோதிரத்தை கிடைக்கவே இல்லை. மோதிரம் கிடைக்காதனால நீ தான் எடுத்தன்னு சொல்லி 2 அண்ணனுங்களுக்குள்ளேயும் சண்டை வந்துருது. ஊர்ல இருக்க எல்லாருமே பாத்துடுறானுங்க. அப்ப இறந்த இடத்துல கூட வைர மோதிரத்துக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஊர் நாரிடுது.